ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக முருங்கைக்காய் மசாலா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் எல்லா விதமான சாதத்தோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக நம்ம முருங்கைக்காயில் குழம்பு செய்வோம். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு அந்த தோல் உரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வடிச்சிட்டு அந்த தேங்காய் வேர்க்கடலையை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது முழுமையாக ஆறட்டும். இப்போது அதே எண்ணெயில் நல்லா 3 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சைஸ் உங்களோட விருப்பம். நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த முருங்கைக்காய் எல்லாமே நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, தேங்காய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த முருங்கைக்காய் பாருங்கள், 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வந்திருக்கு. தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. இப்போ திரும்பவும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. தாளிப்பு முழுமையாக பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப செவக்க வேண்டாம், சாஃப்டாகி வந்தால் போதும். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கரண்டியால் கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க, இல்லைனா மசாலா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலா, நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இடையில திறந்து கலந்து விடுங்க, இல்லைனா மசாலா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. பேனில் ஒட்டாமல் அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணி எல்லாம் முழுமையாக வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முருங்கைக்காயை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்ந்து கலந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விடுங்க. முருங்கைக்காய் 3/4 பாகம் தான் நமக்கு வெந்திருக்கு, இன்னும் முழுமையாக வேகலை. அதனால் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஓப்பன்லேயே வேக விடுங்க. இது வேகும்போது இடையில இந்த மாதிரி கலந்து விடுங்க. இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கலந்து விடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. நான் இன்றைக்கி இதை நல்லா ட்ரையாக பண்ண போகிறேன், அதனால் இன்னும் நல்லா இதை குக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ட்ரையாக வந்திருக்கு. முருங்கைக்காவும் எல்லாமே நல்லா வெந்துட்டு உடைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.